பேசுங்கண்ணா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுடா. சார் நாங்கள் வந்து ஒரு 3 ஏக்கரில் 2012 எங்கள் அப்பா வந்து 3 ஏக்கர் வாங்கினாங்க. தென்னை தான் போட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தென்னையை வளர்த்தா கண்ணீருன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு எங்களுக்கு. வளர்த்து ஓரளவுக்கு ஸ்டேஜில் கொண்டு வந்தாங்க சார். கொண்டு வந்துட்டு இளநீ மட்டும்தான் நாங்கள் அதில் ஒரு சீசனில் மட்டும் எடுத்தோம். அதுக்கப்புறம் கடன் ரொம்ப ஆயிடுச்சு. அப்பா வந்து அப்பாவாக தான் சம்பாரிச்சு அது வாங்கினது. அதனால சரி கடன் வாங்கவும் அப்பா என்ன சொன்னாங்க, குத்தகைக்கு விட்டாங்க. குத்தகைக்கு விட்டவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு ஒரு எடுப்பு எடுத்திருப்பாங்க. இன்னொரு எடுப்புல என்ன மருந்து போட்டாங்கன்னே தெரியல. அந்த 3 ஏக்கர்ல இருக்க தென்னம்பிள்ளையும் அப்படியே கண்ணு முன்னாடியே அப்படியே அழியிறத நாங்க பார்த்தோம். எங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கூட பிறந்த தங்கச்சி அப்படியே இறந்த அப்படி இருக்கும். அப்படி இருந்துச்சு ஃபீலிங்ஸ். அதை என்னால வாழ்க்கையில மறக்க முடியாது சார் எங்கனால. அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கே 4 வருஷம் ஆச்சு. அது அப்பதான் கேட்டேன் அப்பாட்ட, அப்பா கடனுக்கு வேற ஏதாவது கூட பண்ணிருக்கலாம்ல, இது ஏன்பா இப்படி குத்தகைக்கு வச்சு இப்படி சத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அப்பா அதுல இருந்து மீண்டு வரைக்கும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை நாங்க சரிப்பா நாங்க பாத்துக்கிறோம்ப்பா, நாங்க அந்த பூமியில வேற ஏதாவது போடுறோம்ப்பா அப்படின்னு சொல்றோம். இல்லப்பா வேணாம்ப்பா வேணாம்ப்பான்னு சொல்லி நாங்க எதுவுமே பண்ணாத மாதிரி ஆயிடுச்சு. இப்ப திரும்ப என் ஹஸ்பண்ட் வந்து ஏலக்கா போய் பண்ணாரு. அதுலயுமே நஷ்டம் ஆயிடுச்சு, பயங்கர நஷ்டம். தோப்பு எது வாங்கி ஏலக்காய் தோட வாங்கி எல்லாமே பண்ணி நஷ்டமாயிடுச்சு. அப்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்த நஷ்டத்தை வந்து ஈடு பண்ண தெரிஞ்சா மட்டும் நீங்க வாங்குங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எங்க அப்பா அந்த மரத்தை கட்டி பிடிச்சி அழுகும் போது எனக்கு இன்னுமே அந்த இது உணர்வு மனசுக்குள்ள இருக்குங்க சார். அப்படியே அப்படியே கண்ணு முன்னாடியே ஒரு மரம் கண்ணு முன்னாடி அப்படியே கீழே விழுந்துச்சுங்க சார். அப்படியே ஆள் எப்படி நின்று மணிக்கே ஹார்ட் அட்டாக்ல இறப்பாங்களோ அது மாதிரி விழுந்துச்சு. அதுல இருந்த குருத்து எல்லாமே அப்படியே எங்களால ஜீர்ணிக்கவே முடியலைங்க சார். குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்பெல்லாம். எங்களுக்கு காசு பணம் இழந்ததை விட அந்த இது இறந்தது இன்னும் எங்களால இன்னுமே எங்களுக்கு அந்த இடத்துக்கு போனா எங்க ஏரியால குரங்கணின்னு சொல்லுவாங்க சார், அங்கதான் சார் வாங்கணும். குரங்கணி ஏரியா பயங்கர ஃபேமஸ், தண்ணியும் நல்ல தண்ணி இருக்கும். அதை ஃபுல்லாவே அப்பா டோட்டலா இருந்தா போட்டோம் சொல்லிட்டு அவங்க கிரயத்துக்கு வாங்கினா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, குத்தகைக்காரங்க எனக்கு கிரயத்துக்கு எழுதி கொடுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ரூபாய் திருப்பி தர முடியலன்னு சொன்னேன். அப்படியே அப்பா அந்த இடத்துல ஒரு 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 வாரம் கூட இல்லை சார், அந்த இடத்துல அப்படியே கழித்து போட்டு வந்தாங்க. அந்த அந்த ஏரியாவுக்கு போகும்போதெல்லாம் எங்க தோட்டத்தை பார்க்கும் போதெல்லாம் கஷ்டமா இருக்கும். அதான் சார் ஷேர் பண்ணலான்னு. அப்பா விழிப்புணர்வு இல்லையா, இல்ல எங்களுக்கு தெரியலையா, இல்ல அப்பாவுக்கு வந்து, ஏன்னா அப்பா வந்து விவசாயி தான், சின்ன வயசுல இருந்தே விவசாயி தான். அப்பாவுக்கு தெரியலையா, இல்ல அதை கொண்டு போகணும்னு தெரியலையா, இல்ல அந்த மருந்து அடிச்சதுனாலயா என்னன்னே தெரியல. அப்படியே தென்னை குருத்து அந்த பூ பூத்து தொங்குது சார். தொங்குற போதே அப்படியே விழுந்துச்சு சார் கண்ணு முன்னாடியே. ஒரு 8 மரத்துக்கிட்ட என் கண்ணு முன்னாடி விழுந்துச்சு. அதுக்கப்புறம் பார்க்க முடியல எங்கனால. அதுக்கப்புறம் அந்த தோட்டத்து பக்கமே போல. அதான் சார் ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். அது விவசாயியோட வலி நீங்க பேசும்போது எங்கனால நல்லா உணர முடியுது சார். ரொம்ப கஷ்டமா இருக்குடா, கேட்குறக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. காதல் மீரன் சார் எதுவும் சொல்றீங்களா இதை பத்தி? யானைலாம் மேடம், நீங்க எந்த